இன்றைக்கி சென்னை சமிர்தாவுடைய கிராஜுவேஷன் டே. முக்கியமாக அழகப்பா யூனிவர்சிட்டியோடைய பல்கலைக்கழக துணைவேந்தர் மதிப்புக்குரிய டாக்டர் ரவி சாரே நேரடியாக அந்த கிராஜுவேஷனில் கலந்துக்கிட்டது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. சென்னை சமிர்தாவும் அழகப்பா யூனிவர்சிட்டியோட கொலாபரேஷன் கடந்த பல வருடங்களாக 9 வருஷத்துக்கு மேலே இருக்குது. இதன் மூலமாக அழகப்பா யூனிவர்சிட்டி இந்தியாவிலேயே மதிப்புக்குரிய ஒரு டாப் 2ல் இருக்கக்கூடிய இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிங்கிறதுனால அழகப்பா யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கு மாணவர்கள் ரொம்ப அதிகமாக ஆர்வத்தில் படுறாங்க. என்ன காரணம்னா, அழகப்பா யூனிவர்சிட்டியுடைய சர்டிஃபிகேஷனுக்கு உலகம் பூரா மிகப்பெரிய அளவு வேல்யூ இருக்கிறது. ஸோ இதில் படித்து முடித்த பல மாணவர்கள் நம்மளுடைய சென்னை சமிர்தா மாணவர்கள் இன்றைக்கி உலகம் பூரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் அழகப்பா யூனிவர்சிட்டியில் போன வருஷம் முடித்த ஸ்டூடெண்ட் இன்றைக்கி அமெரிக்காவில் பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட மாதமே 5 லட்சம் 6 லட்சம் சேலரியிலலாம் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த மதிப்புக்குரிய அழகப்பா யூனிவர்சிட்டியோடைய வைஸ் சான்சலர் ரவி சார் இந்த கிராஜுவேஷன் டேயில் கலந்துக்கிட்டது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை. இந்த கிராஜுவேஷன் டேயில் பல்கலைக்கழக துணைவேந்தர் ரவி சார் மாணவர்களுக்கு நிறைய விஷயங்களை எடுத்து சொன்னாங்க. மினிமமாக மொபைலில் யூஸ் பண்ணால் லைஃப்பில் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ண முடியுங்கிறதுலேருந்து ஆரம்பித்து சாருடைய லைஃபையே தெளிவாக எடுத்து சொன்னது நம்மளுடைய மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக சென்னை சமிர்தா கல்வி குழுமம் மலேசியாவில் இருக்கக்கூடிய அஸ்வின் ஆஃப் ஹோட்டல் மூலமாக 1100 5 ஸ்டார் ஹோட்டலில் உள்ள மலேசியா ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னுரிமை கிடச்சிருக்கு. அதில் இப்போ முடிச்சிருக்கிற அழகப்பா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதிகமான ப்ரியாரிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த நிகழ்வில் பல்கலைக்கழக துணைவேந்தர் ரவி சார் கலந்துக்கிட்டது இந்த கிராஜுவேஷனுடைய மணிமகடமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். அனைவருக்கும் வணக்கம். முக்கியமாக இன்றைக்கு இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு கிராஜுவேஷன் டேக்கு பூமிநாதன் சார் என்னை இன்வைட் பண்ணிருக்காங்க. நான் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் கடந்த 4 வருடங்களாக இப்போ துணைவேந்தராக பணி செய்து கொண்டிருக்கின்றேன். அழகப்பா பல்கலைக்கழகத்தில் தான் என்னுடைய கேரியரை ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததே அழகப்பா பல்கலைக்கழகம் தான். கிட்டத்தட்ட 32 வருடங்கள் இன்றைக்கி என்னுடைய சர்வீஸ் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் முடிஞ்சிருக்கு, நடந்து கொண்டிருக்கிறது. முக்கியமாக அழகப்பா பல்கலைக்கழகம் என்றால் நிறைய பேருக்கு அது ப்ரைவேட் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு எண்ணம் அது மாதிரி தான் இருக்குது. ஆனால் அழகப்பா பல்கலைக்கழகம் தமிழ்நாடு ஸ்டேட் யூனிவர்சிட்டி 1985 தமிழ்நாடு யூனிவர்சிட்டி ஸ்டேட் யூனிவர்சிட்டியாக அங்கீகரிக்கப்பட்டு இன்றைக்கி அழகப்பா பல்கலைக்கழகம் கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கல்வி கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதில் முக்கியமாக அழகப்பா அப்படின்னா என்ன, நான் செல்லும் இடங்களுக்கெல்லாம் அழகப்பா செட்டியார் அவர்களை பற்றி குறிப்பிடுவேன். கிட்டத்தட்ட ஒரு 1000 ஏக்கருக்கு மேலே முழுமையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் கொடுத்த ஒரு தனி மனிதர் அழகப்பா செட்டியார். ஏன்னா அழகப்பா செட்டியார் பார்த்திங்கன்னா 1947 சுதந்திரம் அடைந்த அன்னைக்கு முதல் கல்வி நிறுவனத்தை காரைக்குடியில் ஆரம்பித்தார். தொடர்ச்சியாக பல நிறுவனங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜிலேருந்து ஆரம்பித்து அழகப்பா இன்ஜினியரிங் காலேஜ், அழகப்பா பாலிடெக்னிக், அதே மாதிரி சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட், அது சிஎஸ்ஐஆர் கீழே வருது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழே வருது. இது மாதிரி பல நிறுவனங்களை ஒரு 10 வருடங்களுக்குள்ளாக ஒரு தனி மனிதர் ஆரம்பித்து அவர் ஈட்டிய செல்வங்கள் முழுவதுமாக இன்றைக்கி அதோடைய வேல்யூ கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிங்கிறாங்க. 1 லட்சம் கோடி அவ்வளோ மதிப்புள்ள சொத்துக்களை கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டு மாணவர்களோட படிப்புக்காக முடித்துட்டு கடைசியாக அவர் இறக்கும் தருவாயில் இருந்தது ஒரு 10க்கு 10 உள்ள ஒரு ரூம் தான், ஒரு சின்ன பெட்டு இன்றைக்கி கூட அங்கே இருக்குது. அந்த ஒரு மாமனிதர் ஒரு வளர்த்த ஒரு பல்கலைக்கழகத்தில் கல்வி நிறுவனங்களில் நான் இப்போ துணைவேந்தராக பணியாற்றுறது மிகவும் பெருமையான ஒரு விஷயம். இதில் இந்த கொலாபரேட்டிவ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வெரி யூனிக் ப்ரோக்ராம். நம்ம எப்படின்னா இந்த கொலாபரேட்டிவ் ப்ரோக்ராம் இப்போ நம்மளுடைய மத்திய அரசாங்கமும் சரி, நம்மளுடைய மாநில அரசாங்கமும் முக்கியமாக மாணவர்களுக்கு திறனை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முழுமுதற் குறிக்கோளே. இன்றைக்கி நம்ம மாணவர் சமுதாயம் நிறைய இருக்காங்க. மாணவர்களுடைய எண்ணிக்கையில் பல கோடி இன்றைக்கி. ஆனால் அந்த மாணவர்கள்லாம் திறனோடு இருக்காங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இன்றைக்கி சீனாவோடு ஒப்பிடும்போது நம்மளுடைய மாணவர் திறன் என்பது குறைவு. அந்த திறனை மேம்படுத்தணும் அப்படின்ட்டு தான் இது மாதிரி கொலாபரேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ். ஏன்னா ஒரு தனி பல்கலைக்கழகத்தால் மட்டும் எல்லாத்தையுமே செஞ்சிட முடியாது.
பல்கலைக்கழகத்தோடு ஒருங்கிணைந்து செயல்படும் இது மாதிரி கொலாபரேட்டிவ் சென்டர்ஸ் மூலயமா தான் நாங்கள் வந்து அந்த மாணவர்களுடைய திறன்களை வளர்த்து இன்றைக்கி பயனுள்ள சமுதாயமாக மாணவர் சமுதாயம் ஒரு பயனுள்ள சமுதாயமாக இன்றைக்கி மாறுறதுக்கு இந்த முக்கியமாக இந்த கொலாபரேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ் மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு கை கொடுக்குது. இன்றைக்கி அழகப்பா பல்கலைக்கழகம் வந்து தமிழகத்திலேயே A++ தகுதி, அதாவது டூயல் மோட்னு சொல்லுவாங்க, அந்த டூயல் மோடில் A++ தகுதி பெற்ற ஒரே பல்கலைக்கழகம் அழகப்பா பல்கலைக்கழகம் தான். அந்த A++ தகுதி பெறத்துக்கு அதுக்கு ஒரு முக்கிய காரணம் மாணவர்களுடைய திறனை வளர்க்கறதும் அதே மாதிரி மாணவர்களை வந்து வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் அதுதான் முக்கிய காரணம். அதற்கு வந்து இந்த கொலாபரேட்டிவ் ப்ரோக்ராம் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக ஒரு விஷயமாக இருக்குது. இதில் கொலாபரேட்டிவ் சென்டர்ஸ் நிறைய சென்டர்ஸ் தமிழகம் முழுவதும் செயல்பட்டாலும் சென்னை சமீர்தாவுடைய பங்கு வந்து மிகப்பெரிய பங்கு. கிட்டத்தட்ட 34,000 மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இந்த சென்னை சமீர்தா. பல கொலாபரேட்டிவ் சென்டர்ஸ் இருக்குது, நல்ல சென்டர்ஸ்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் சென்னை சமீர்தா மிக சிறப்பாக மாணவர்களுக்கு பயிற்சிகளை கொடுத்து அவர்களை வேலைவாய்ப்பு வாங்கி கொடுக்குற அளவுக்கு முழுமையாக கொண்டு போயிடுறாங்க. அதனால் மாணவர்களை முழுமையாக அவர்களுடைய திறனை வளர்த்து அவர்களை வேலை பெறும் நபர்களாக மட்டுமில்லை, வேலை உருவாக்குபவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பது தான் அழகப்பா பல்கலைக்கழகத்தோட முக்கிய நோக்கம். அந்த நோக்கம் வந்து மிக சிறப்பாக இப்போ நிறைவேறி கொண்டு இருக்கின்றது. அதற்கெல்லாம் முக்கிய காரணம் வந்து பல கொலாபரேட்டிவ் சென்டர்ஸ், அதே மாதிரி அழகப்பா பல்கலைக்கழகத்தை உருவாக்கி அழகப்பா செட்டியாருடைய ஆசீர்வாதம், இதெல்லாம் தான் முக்கிய காரணம். இன்றைக்கி அழகப்பா பல்கலைக்கழகம் ஒரு மிகச்சிறந்த பல்கலைக்கழகமாக நிதி மேலாண்மையிலையும் அதே மாதிரி மாணவர்களுக்கு தரமான கல்வி கொடுப்பதிலையும் மிக சிறப்பாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இதை வந்து நான் வந்து மிகவும் பெருமையாக குறிப்பிட விரும்புகின்றேன். அங்கு படிக்கும் மாணவர்கள் பார்த்திங்கன்னா காரைக்குடியில் சரௌண்டிங் ஏரியாவில் வர்றவங்க எல்லாமே கிராமப்புற மாணவர்கள் தான். அந்த கிராமப்புற மாணவர்களுக்கு தரமான கல்வியையும் தரமான ஆராய்ச்சியையும் நாங்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றோம். அதிலும் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் எனர்ஜி, அதுதான் முக்கியம். இப்போதைக்கு எனர்ஜி செக்டர் தான் உலக அளவில் மிகவும் பேச்சு பொருளாக இருக்கிற ஒரு விஷயம். அதில் அழகப்பா பல்கலைக்கழகம் முழு மூச்சாக இன்றைக்கி முக்கியமாக பார்த்திங்கன்னா சோலார் எனர்ஜிங்கிறது எல்லாருமே செய்கிற ஒரு விஷயந்தான். பெரோஸ்கைட் சோலார் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி ஹைட்ரஜன் எனர்ஜியில் முழுமையாக அழகப்பா பல்கலைக்கழகம் ஈடுபட்டு இன்றைக்கி அழகப்பா பல்கலைக்கழகமும் நார்வே யூனிவர்சிட்டியும் சேர்ந்து பல திட்டங்களை, ஆராய்ச்சி திட்டங்களை நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது கூட நார்வேயிலேருந்து கிட்டத்தட்ட 25 ஆராய்ச்சியாளர்கள் அழகப்பா பல்கலைக்கழகத்துக்கு வந்து விசிட் செய்துவிட்டு மிக சிறப்பாக பாராட்டி சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இது போன்ற மிகச்சிறந்த ஆராய்ச்சிகளை அழகப்பா பல்கலைக்கழகம் வழிநடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த ஆராய்ச்சித்துறை என்பது மாணவர்களிடம் நேரடியாக சென்று சேர வேண்டும். அதற்கு தான் வந்து இந்த கொலாபரேட்டிவ் சென்டர், முக்கியமாக கொலாபரேட்டிவ் சென்டர்ஸில் நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹாஸ்பிட்டாலிட்டி, அது மாதிரி வந்து ஏவியேஷன், இது போன்ற பல பயனுள்ள இன்றைக்கி வந்து ப்ரோக்ராம்ஸ் வந்து நாங்கள் ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை வந்து முழுமையாக பயன்படுத்தி மாணவர்கள் வந்து முழுமையாக பயன்படுத்துகிறாங்க. அவர்களுக்கு நல்ல சிறந்த வேலைவாய்ப்புகள் இன்று வழங்கப்பட்டிருக்கின்றன. பூமிநாதன் சார் குறிப்பிட்டது போல் ஒரு சில மாணவர்கள் வந்து 6 லட்சம் வரைக்கும், மாதம் 6 லட்சம் வரைக்கும் வந்து அவர்கள் வந்து தங்களுடைய வருமானத்தை பெருக்கி கொண்டிருக்கின்றார்கள். வருமானம் வந்து கொடுக்கப்படுகிறது. அதனால் வந்து இதை நாங்கள் முழுமையாக வரவேற்று முக்கியமாக இது போன்ற திறன் மேம்பாடை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை ஊடகம் மற்றும் பத்திரிகையாளர்கள் மாணவர்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.